நீங்க உங்க டெய்லி ரொட்டீன்ல நீங்க போற பிளேஸ், நீங்க சந்திக்கிற மக்கள், இது எல்லாமே வந்து உங்க இன்னர் வைப்ரேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ இதே நீங்க போற பிளேஸ் பாசிட்டிவா நல்ல எனர்ஜியோட இருந்தா நீங்க நல்ல எனர்ஜியை கல்டிவேட் பண்ணுவீங்க. இதே நெகட்டிவோட எனர்ஜியா இருந்தா நீங்க நெகட்டிவ் எனர்ஜி தான் கல்டிவேட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய உண்மையான பொட்டன்ஷியலை பிளாக் பண்ணிடும். நம்ம மனம் எப்பயுமே யூனிவர்ஸோட கனெக்ட்ல தான் இருக்கு. நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம செய்யற செயல்கள், ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமுமே யூனிவர்ஸ் கூட வைப்ரேஷனா போய் சிங்க் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம லைஃப்ல நம்மளை சுத்தி இருக்கிற மக்களாகவும் சூழலாகவும் ஈர்த்து கொடுக்குது. ஸோ அது மாதிரி தான் நமக்கு நடக்கிற நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம கொடுத்த வைப்ரேஷனை மேட்ச் பண்ணி நம்ம லைஃப்ல கொண்டு வருது. உதாரணமா நீங்க ஒரு நாளை தொடங்குறப்ப ஸ்ட்ரெஸ்ஸா ரொம்ப டென்ஷனா தொடங்குனீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாவே அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் தொடர வாய்ப்பு இருக்கு. நீங்க சந்திக்கிற மக்கள், நீங்க ஹேண்டில் பண்ற சுச்சுவேஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே டென்ஷனாவே கொண்டு போயிடும். இதே நாளா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கிராட்டிடியூட், ஒரு நன்றி உணர்வை தெரிவிக்கிறது, இல்லைன்னா பாசிட்டிவான எண்ணங்களை நினைக்கிறது, நல்ல விஷயங்கள் செய்யறது. ஸோ இப்படி தொடங்குறப்ப அந்த நாள் ஃபுல்லாவே கண்டிப்பாக அந்த நல்ல வைப்ரேஷனா கேரி ஃபார்வர்ட் ஆகுங்கிறது ஒரு உண்மை. இது வந்து சூழலை மாத்துமான்னா கிடையாது, நீங்க பாக்குற கோணத்தை மாத்தும், நீங்க ஹேண்டில் பண்ற விதத்தை மாத்தும். நீங்க ஒரு காமா பாசிட்டிவா ஹேண்டில் பண்றப்ப இந்த விஷயத்த பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணிட்டு வெளியே வந்துருவீங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸும் ஆகாது, நீங்க சேஃபா இருப்பீங்க. இந்த மனநிலையோட நம்ம வாழ்க்கையை அணுகிறப்ப நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்காவே பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சிடும். இதை பத்தி இன்னும் நம்ம டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.